ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், பயங்கரமான காற்று மழை. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளியவே போக முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. இங்கே பாருங்கள், வெளியெலாம் போனோம்னா இப்போ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரம், முன்னாடி இருக்கிறதுலாம் எங்கே மட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுருமோ என்னமோ பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், தென்னை மரம் பாருங்கள், ஒரு பக்கமாக எப்படி காற்று அடிச்சிட்டு இருக்குன்னு. இப்போ சரியான காற்று. அங்கே பாருங்க, என் செப்பல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, வாசப்படிக்கு முன்னாடி இருந்தது. காற்றுல 2 செப்பல் எங்கே தூக்கிட்டு வந்து போட்டிருக்கு பாருங்க. அந்தளவுக்கு காற்று அடிக்குது. பயங்கரமான காற்றுப்பா. உண்மையாகவே எனக்கு இந்த தென்னை மரத்தை பார்த்தா தான் பயமாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த தென்னை மரம் அந்த ஒரு மட்டையில் மட்டும்தான் அந்த ஒரு கொலை தேங்காயே தங்கிட்டு இருக்குது. அந்த 2 மட்டையில் ஒரு மட்டை கீழே இருக்குது, ஒரு மட்டை மேலே இருக்குது. அந்த 2 மட்டையும் கீழே உளுந்துச்சுன்னா அந்த தேங்காயே ஃபுல்லாக கொலையோடு உளுந்துடும். பாவம், பிஞ்சு காயாக இருக்குது. இங்கே பாருங்க, மட்டை ஃபுல்லாக ஒரே சைடாக எப்படி இருக்குது, பேய் காற்று மாதிரி அடிக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ காற்றுப்பாங்க. இப்போ என்ன மணி 4:40, 4:30 ஒரு 10 நிமிஷமாகவே அவ்வளோ காற்று. பாருங்க, இந்த மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரமாக இருந்தது. இந்த மாங்காய் மரம் நல்லா பெரிய மரமாக இருந்தது. அவ்வளோ காய் காய்க்கும். அது காய் அவ்வளோ டேஸ்ட்டு. பழம் அவ்வளோ ஒரு சூப்பரான பழம். பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் போன வருஷம் வந்ததில் இது மாதிரி இந்த மழை காலத்தில் புயல் காற்று இருந்தது பார்த்திங்களா. அந்த புயல் காற்றுல இந்த மரம் சாஞ்சிச்சு. எப்படி சாஞ்சிச்சு, இப்படி இந்த பக்கம் சாஞ்சிச்சாடுறது, அடியோட வேரோடு சாஞ்சிச்சு. அந்த வேரோட சாயவும் அப்புறம் என்ன பண்ணாங்க, மேலே இருக்கிற கிளையெல்லாம் அப்படியே வெட்டிட்டு, நம்ம இந்த சைடில் இப்போ சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளை வரலையும் விட்டு அந்த மரத்தில் அடியில் நல்லா பள்ளம் தோண்டி மரத்தை எடுத்து நிமித்தி நல்லா வேர் உள்ளே விட்டு மேலெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு அமுத்தி அதுக்கப்புறம் பொழைச்ச மரம் தான் இந்த மாங்காய் மரம். அடியோடு சாஞ்ச மரத்தை மேலே ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு அடி இதை மட்டும் விட்டு கீழெல்லாம் பள்ளம் தோண்டி மரத்தை எடுத்து நிமித்தி பொழைக்க வச்ச மரம் தான் அந்த மரம். அடியோடு வேரோடு சாஞ்ச மரம் இது. ஆனால் பொழைக்க வச்சுட்டாங்க. பாருங்கள், காற்று பாருங்களேன் எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு. ஐயோ, உங்கள் ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் மழைன்னு சொல்லுங்கள். அப்பா, பேய் காற்றுங்க பாருங்கள். அடடடடா, பயமாக இருக்குது. ஏன்னா ஓட்டு வீடாச்சா, ஓடு கூட தூக்கிடுமோ என்னமோ அப்படின்னு பயமாக இருக்குது. எங்களுக்கு எதானாலும் பரவாயில்ல, குழந்த இருக்கிறா, ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்காங்க பாருங்களேன். ஐயோ, ஏய் சங்கு புள்ளை, நீ கையில் எடு. ஏனியில் போடணும், கையில் எடு. நீ கையில் எடு. நீ அட, காற்று அதிகமாக அடிக்குது. தென்னை மரமும் பயமாக இருக்குது, எந்த பக்கம் சாயின்னு தெரியாது. என்ன தெரிஞ்சுக்குது நீ, உண்மையாகவே பயமாக இருக்குது. நீ பிள்ளைய கையில் எடு. அவ்வளோ காற்று பாருங்களேன். ஆனால் கரண்ட்டெல்லாம் இன்றைக்கி வர்றது டவுட்டு தான். ஆனால் மழை அதிகம் இல்லை, காற்று அவ்வளோ காற்று.